அனைவருக்கும் வணக்கம். அயலகத்தில் தமிழ் கல்வி அன்றும் இன்றும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. தெள்ளித்தேன் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுண் குறுகின் தெரிந்து என்பது பழம்பாடு. ஆம், கல்விக்கு கரை இல்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதே கற்றலின் சிறப்பை எடுத்துக் கூறுகின்றது. கல் என்றால் தோண்டு. தமிழர்களின் பேச்சு வழக்கில் கிழங்கை கள்ளி எடுத்து என்று ஒன்று இருந்தது. அதுபோலதான் மனிதர்களின் மனதினுள்ளே மறைந்திருக்கும் அத்தனை சிறப்பு பண்புகளையும், கலையையும், நாகரீகத்தையும், கலாச்சாரத்தையும், அன்பையும், பண்பையும் தோண்டி வெளிக்கொணர்ந்து அனைவருக்கும் பயன்பட பகிர்ந்தளிக்க வகை செய்வதை கல்வி என்பர் ஆன்றோர். வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது என்ற விவேகா சிந்தாமணி அவர்களுடைய பாடல் கல்வியின் அழியா தன்மையை விளக்கும் அற்புத பாடல். அன்று நாம் பெற்ற அடிப்படை தமிழ் கல்வியின் மூலம் நாம் கற்ற தகவல்கள், பார்த்த புகைப்படங்கள் நம்முடைய அறிவு பசியை தூண்டி நாம் மென்மேலும் படிக்க வேண்டும், நிறைய கற்க வேண்டும், இந்த உலகை சுற்றி பார்க்க வேண்டும், நாம் நம் மேற்படிப்பை தொடர வேண்டும் என்ற எண்ணமே நாம் அயலகம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதற்கான முக்கிய காரணம் நாம் அன்று பெற்ற நம்முடைய அடிப்படை தமிழ் கல்விதான். நான் அயலகம் வந்து 14 ஆண்டுகள் ஆகின்றன. நான் இங்கு வந்த புதிதில் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் எதுவும் அன்று அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது. நமக்கு இருந்த ஒரே வாய்ப்பு, நாம் இந்தியாவிலிருந்து வரும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அளவில் நம்மிடம் உள்ள செவ்வக கொள்கலனில் நமக்கான தேவைகளை கொண்டு வருவது மட்டுமே நமக்கான ஒரே வாய்ப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய பைகளில் நிறைய தமிழ் பாட புத்தகங்கள், தமிழ் வாய்ப்பாடுகள், தமிழ் கதை புத்தகங்கள், தமிழ் அடிப்படை எழுத்து புத்தகங்கள் என பலவற்றையும் எடுத்து வருவதை பார்த்து அவர்களை பார்த்து வியந்து பிற்காலத்தில் நானும் அவர்களை பின்பற்றிய காலங்கள் இனிமையானவை. ஆனால் இன்று நம் பிள்ளைகள் தங்களுடைய கைகளில் தமிழ் புத்தகங்களை ஏந்தி கொண்டு தமிழ் பள்ளிகளுக்கு சென்று தமிழ் வார்த்தைகளை பேசியும் படித்தும் எழுதியும், மேலும் அவர்களுடைய அமெரிக்க நண்பர்களிடம் நம்முடைய தமிழ் கல்வியை பற்றியும் தமிழ் பள்ளியை பற்றியும் பகிர்ந்து நமக்கு பெருமை தேடி தருகின்றனர். அன்று நாம் எங்கிருந்து வருகிறோம், நம் நாடு என்ன, மொழி என்ன, கல்வி என்ன, கலை என்ன என பல கேள்விகள் இருந்தன. ஆனால் இன்று நாம் நம்மை ஒரு அமெரிக்க நண்பரிடம் அறிமுகம் செய்யும் பொழுது அவர்கள் நம்மிடம் நம் நாட்டை பற்றியும், கலையை பற்றியும், கலாச்சாரத்தை பற்றியும், மேலும் அவர்கள் வசிக்கும் இடத்தில் நடக்கும் தமிழ் பள்ளியை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து நாம் இன்றளவிலும் நம்முடைய பிடிமானத்தை விடாமல் தொடர்வதை பற்றி அவர்கள் சொல்ல கேட்பதை வார்த்தையில் விவரிக்க முடியாத ஆனந்தமும் பெருமையும். அன்று விமானத்தை வியப்பாக பார்த்த காலங்கள் போய் இன்று அதே விமானத்தில் பயணித்தும், மேலும் இன்னும் சிலர் அதே விமானத்தை இயக்குபவர்களாகவும் உருவாக்குபவர்களாகவும் இருந்து அவரவர் விரும்பும் அடுத்தடுத்த உயரத்தை அடைய அவர்கள் அன்று பெற்ற நம்முடைய அடிப்படை தமிழ் கல்விதான் ஒரு முக்கிய காரணம். அன்று தமிழ் புத்தகங்கள் கிடைக்குமா என்று ஏங்கிய காலங்கள் போய் அமெரிக்க கல்லூரிகளில் தமிழ் மேற்படிப்பை தொடரக்கூடிய பொற்காலம் இன்று. கடைசியில் தமிழ் கல்வியும் தமிழ் மொழியும் என்றும் அழியாது. தமிழ் கல்வி நாம் எங்கிருந்தாலும் நம்மையும் உயர்த்தி கல்விக்கும் மொழிக்கும் நமக்கும் சிறப்பை தேடி தந்து கொண்டேதான் இருக்கும், அன்றும் இன்றும் என்றும். இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி.